ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சையத் காசுந்து சையத் பேசுகிறேன் பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்குற வண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹுண்டாய் i10ங்க. ரெகுலராக ஹுண்டாய் வண்டியை நிறைய கொடுத்துட்ருக்குறோம் பாருங்கள் இந்த வீக்கில். நாளைக்கு தான் ஒரு செலரி ஒன்று கொடுக்க போகிறோம். இன்றைக்கி பாருங்கள் ஹுண்டாய் i10 2011 மாடலு 12 ரிஜிஸ்டர்ட் ஆகிருக்குங்க. 2 ஓனர். 2011 மாடல் 2012 ரிஜிஸ்டர்டு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மாடல் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 2011ன்னு வரும். எஃப்சி வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 2012. அதாவது எஃப்சி வந்து உங்களுக்கு 2027 வருதுங்க. இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. டிசம்பர் வரைக்கும், அதாவது நெக்ஸ்ட் மந்த்து டிசம்பர் வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது ஃபுல் இன்சூரன்ஸு. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக். 91,000 கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு. 91,000 கம்பெனி சர்வீஸ் வண்டி. வண்டி ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. 1.2 கப்பா இன்ஜினோடு இருக்குங்க. i10ல் ஸ்பெஷாலிட்டியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கப்பா இன்ஜின் தான். 4 பவர் விண்டோ பாருங்கள். 4 டயருமே புது டயர். கஸ்டமர் 4 டயருமே வந்து புது டயர் போட்டிருக்காரு. சீட்ஸ்லாம் நல்லா இருக்குது. ஏசியெல்லாம் சூப்பராக இருக்குங்க. சின்ன ஒரு 2-3 வேலை இருக்குது வண்டியில். அதை பண்ணிக்கிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா டயர் வைஸு எல்லாமே நல்லா இருக்குது. மெக்கானிசம் லெவலில் நல்லாயிருக்கு. கொஞ்சம் சின்ன ஒர்க் இருக்குது. அது மட்டும் நம்ம பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். மற்றபடி பெயிண்ட்லாம் நல்லா இருக்குது. டென்ட்டு ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இல்லை. ஒரு கோல்டு கலரில், கோல்டு பீச் அப்படின்வாங்க இந்த கலரை. மேகனா வேரியண்ட்டு 1.2 கப்பா இன்ஜின். இந்த வண்டி வந்து நம்ம ஆஃபீஸில் இருக்குங்க. நம்ம ஆஃபீஸ் எங்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா ராணிப்பேட்டில் முத்துக்கடை பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லிட்டு ஒரு பஸ் ஸ்டாண்டு இருக்குது. பக்கத்துலேயே தான் நம்ம ஆஃபீஸுங்க. ராணிப்பேட் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலூருக்கு பக்கத்தில் தாங்க ராணிப்பேட். புதுசாக பார்க்குறோம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ரெகுலரான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டியான வெஹிக்கிள்ஸ் தான் ஃபஸ்ட்டு வருங்க. பார்த்துட்டு எல்லாம் ஓகே அப்படின்னாக்கா நீங்கள் கீழே இருக்கிற 2 காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம வீடியோ வந்து லென்த்தாக எடுக்கிறதுக்கான காரணமே இது தான். எல்லாருமே வந்து வீடியோவை ப்ராப்பராக லாஸ்ட் வரைக்கும் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து கொஞ்சம் லென்த்தியாக எடுக்கிறோம் வீடியோ. பார்த்துட்டு எதனா டவுட் இருந்தால் நீங்கள் இந்த வீடியோலேயே பார்த்துட்டு கூட எங்களை கேட்கலாம். நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணுன்னாக்கா நேரில் வந்து பார்த்துட்டு வண்டியை செக் பண்ணி உங்களுடைய யாருனா மெக்கானிக் இருந்தால் கூட கூட்டின்னு வந்துடுங்க. இல்லை கம்பெனியில் செக் பண்ணி வந்துடுங்க. கம்பெனி சர்வீஸில் என்னென்ன மாற்றிருக்காங்க, என்னென்ன பண்ணியிருக்காங்க, வேறு எதனா வந்து நம்ம கம்பெனி அட்வைசரி எதனா அட்வைஸ் கொடுத்துருக்காங்களா, இதை மாற்றுங்க அதை மாற்றுங்கன்ட்டு எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு நேராக கிளம்பி வந்துட்டு பார்த்துட்டு ஓட்டி பார்த்துட்டு ஓகேனாக்கா நீங்கள் எடுத்துக்கலாங்க. கேஷ் பேமெண்ட்னாலும் கேஷ் பேமெண்ட் பண்ணிக்கலாம், லோன் பேமெண்ட்னாலும் லோன் பண்ணலாம். பட் மேக்ஸிமம் லோன் வந்து பார்த்திங்கனாக்கா எனக்கு ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ராணிப்பேட்லேருந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் சரௌண்டிங் இருந்தால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அதுக்கு மேலே போனாக்கா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்களே பார்த்துக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ரெகுலராக வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் லைக் கொடுக்க தான் எங்களுக்கும் ஒரு ஆசையாக நாங்களும் ஒரு வீடியோஸில் ரெகுலராக ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த வண்டியோடைய ப்ரைஸ் வந்து கஸ்டமர் 2,50,000 கேட்குறாரு. கண்டிப்பாக நெகோஷியபிள் தான். அவர்கிட்ட பேசிட்டேன். சார் 2-3 வேலை இருக்குது, வண்டியில் கொஞ்சம் செலவெல்லாம் இருக்குது, பார்த்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு என்னங்க செய்ய பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நேரில் வந்து பாருங்கள். பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு ஓகேன்னாக்கா நம்ம பேசி ஃபைனல் பண்ணிக்கலாம். இது பாருங்கள் கப்பா இன்ஜின். இது 1.2 1200 சிசி கப்பா இன்ஜின். ஏசி எல்லாம் சூப்பராக இருக்குங்க. மெக்கானிசம் லெவலில் எந்த ஒரு வேல்யூவும் கிடையாது. சின்ன உள்ளே இருக்கிற கொஞ்சம் பார்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஒரு 2-3 பார்ட்ஸ் உடஞ்சிட்ருக்கு. அதை மட்டும் மாற்றுற மாதிரி வரும். புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.